ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। ओम यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्र मरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில இருக்கக்கூடிய கட்டளை வாக்கியங்களை மட்டும் பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோதனான்னு பேர், அதுக்கு பேர். வேதத்துல பாத்தீங்கன்னா சோதனா லக்ஷணோ தர்மஹா அப்படின்னு ஒரு முக்கியமானது வந்திருக்கு. விதி வாக்கியங்கள் வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய விதி வாக்கியங்கள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பகவத்கீதையிலையும் நிறைய விதி வாக்கியங்கள், டோன்ட் டூஸ் நம்ம சொல்றோம், செய்யாது. இதெல்லாத்தையும் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு என்னெல்லாம் செய்யாதேன்னு சொன்னாரோ அதை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம மோட்சம் அடைகிறதுன்றது ஒரு முமுட்சுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கன்க்ளூஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இல்லாம பகவான் சொல்றதை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். சரிங்களா? அப்போ போன கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணோம், முதல் உபதேசம் பாத்தீங்கன்னா ஏதானு பஷ்ய, ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். இவைகளை பார்ப்பாயாக அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா முதல் உபதேசம் சொல்லியிருக்காரு. எவைகளை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பீஷ்மர், துரோணர், அதுக்கப்புறம் நிறைய ராஜாக்கள், அதுக்கப்புறம் குரு வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் அர்ஜுனன் என்ன பண்றார், ரெண்டு ரதங்களுக்கு, ரெண்டு சேனைகளுக்கு நடுவுல நிப்பாட்டி பார்க்க சொன்னார். பஷ்ய, ஏத்தான் பஷ்ய அப்படின்னு என்ன அர்த்தம் பண்ணிருக்கோம்? ரெண்டு சேனைகள், நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள், இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல நின்னுக்கிட்டு ஒரு சாதகன் முமுட்சு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு ஒண்ணு அர்த்தம் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது அத்தியாயத்து முதல் அத்தியாயம் முடியும் போதே அவனுக்கு என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப ஒரு விஷாதத்தை அடைந்தான். விஷாதம்னா மனக்கலக்கம். ஐயோ, நான் யாரு கூட சண்டை போட போறேன் அப்படின்னு பார்க்கும்போது சித்தப்பா, பெரியப்பா, குருநாதர், தாத்தா, இது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோன்னே இவனுக்கு பாத்தீங்கன்னா அது எப்படி சண்டை போடுறது அப்படின்னு ஒரு மயக்கமானது உண்டாயிட்டு. இதேதான் மோட்ச மார்க்கத்துல போறவங்களுக்கு எல்லாம் நிறைய உணர்ச்சிகள் பாத்தீங்கன்னா நம்மளை கட்டி போடும். உணர்வுகளோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த பாரத யுத்தம் பாத்தீங்கன்னா அத்தியாத்ம பாரத யுத்தம். ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளாரையும் சதா காலமும் இந்த உணர்வுகளோட சண்டை நடந்துகிட்டே இருக்கு. புத்திக்கும் பாத்தீங்க அப்படின்னா புத்திக்கும் உணர்வுகளுக்கும் சண்டை, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. யுத்தம் போயிட்டே இருக்கு. யுத்தத்துல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா சமாதானம் கிடைச்சிடும், மோட்சம் கிடைச்சிடும். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம சமாதானத்தை அடையவே முடியல, எல்லாம் பிடிச்சி இழுக்குது. இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ பகவான் உவாச்ச, ரெண்டாவது அத்தியாயத்துல, முதல் அத்தியாயத்துல ஒரே ஒரு ஸ்லோகம் தான், ஒரே ஒரு கட்டளை தான். ரெண்டாவது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா நிறைய கமெண்ட்ஸ் பண்ற, அதெல்லாத்தையும் நம்ம கேட்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாவது அத்தியாயத்துல மூணாவது ஸ்லோகம், ரெண்டாவது அத்தியாயத்துல மூணாவது ஸ்லோகத்துல ரெண்டு கட்டளைகளை பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா யாரெல்லாம் பாத்தீங்கன்னா முமுட்சுக்களா இருக்குமோ நம்மள மாதிரி நமக்கெல்லாம் ரெண்டு கமாண்டிங் பாத்தீங்கன்னா கமாண்ட் பண்றார். எங்க? ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது ஸ்லோகம். க்ளைப்யம் மாஸ்மகம பார்த்த நைதத்வையுபபத்யதே க்ஷுத்ரம் ஹ்ருதய தௌர்பல்யம் த்யக்த்வோத்திஷ்ட பரந்தப. க்ளைப்யம் மாஸ்மகம பார்த்த நைதத்வையுபபத்யதே க்ஷுத்ரம் ஹ்ருதய தௌர்பல்யம் த்யக்த்வோத்திஷ்ட பரந்தப. ரெண்டு கமாண்டிங் இதுல இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அர்ஜுனனை பார்த்து சொல்றார், ஹே பார்த்த. முதல் லைன்ல பாத்தீங்கன்னா இருக்கு ஹே பார்த்த, என்னது? பிதாவின் மைந்தனே. முதல் ஸ்லோகத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா
பார்த்தன்ற சப்தம் தான் முதல் இதுலயும் வந்துச்சு. ஹே பார்த்த ஏத்தான் பஷி அப்படின்னு. பார்த்தன்ற சப்தம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரித்தாவின் மைந்தனே அப்படின்னு அர்த்தம். குந்தி தேவிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரித்தான்னு ஒரு பேர் இருக்கு. அவனோட பிள்ளையா இருக்கிறதுனால அர்ஜுனனை வந்து பாத்தீங்கன்னா பிரித்தாவின் மைந்தனே அப்படின்னு ஆச்சாரியார் எல்லா இடத்தையும் சொல்லுவார். பிருத்திவிய வந்து பாத்தீங்கன்னா குந்தி எப்படிப்பட்டவள் அப்படின்னா, பிருத்திவிய குறிக்கிறது பூ அப்படின்னு பேர். ரகசியார்த்தத்துல இதெல்லாம் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். யாராவது வேணும்னா முதல் அத்தியாயம் பகவத்கீதையில இருக்கிறத பாத்துங்க. ரகசியார்த்தத்தை பாத்தீங்கன்னா நல்ல விற்பத்திலாம் சொல்லியிருக்கேன். குந்தின்றவள் வந்து பாத்தீங்கன்னா பூமி தத்துவத்தை குறிக்கிறவள். குந்தின்றது ரொம்ப பொறுமையா இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். அப்போ உன் அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா இருந்தா, அதே மாதிரி நீயும் என்ன பண்ண அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இரு. அப்போ ஒரு சாதகன் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும், விவேகம் பண்ணணும், இந்த மோட்ச மார்க்கத்துல வந்து போகணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையா இருக்கணும். அவசரமா 2 minutes நூடுல்ஸ் எல்லாம் இல்லை இது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பார்த்தன்ற சப்தம் இங்கேயும் வந்து ஆச்சாரியர் யூஸ் பண்றார். ஹே பார்த்த, ஹே அர்ஜுனா, கிளைபியம் மாஸ் மகமஹா, இதான் ஒரு கட்டளை. கிளைபியத்தை வந்து பாத்தீங்கன்னா கிளீபத்தன்மையை நீ அடையாதே. கிளைபியம் மாஸ் மகமஹா, இதான் கட்டளை. கிளைபியம் மா ஸ்மகமஹா, ஸ்ம கமஹா, மா ஸ்மகம. முதல் இது வந்து பாத்தீங்கன்னா பார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நேரடியா நியோகம் பண்ண வேண்டிய, நியோகம்னா ஒண்ணுத்துல ஈடுபடுத்துறதுக்கான கட்டளைய முதல் கட்டளையா சொல்லியிருந்தார். ஆனா இந்த 2வது கட்டளை வந்து பாத்தீங்கன்னா நிஷேத விதி அப்படின்னு பேர். இதுக்கு என்ன பேரு? நிஷேத விதி. செய் அப்படின்றது ஒரு விதியா இருந்துச்சுன்னா செய்யாதே அப்படின்றது ஒரு விதி. டோன்ட் டூஸ். முதல்ல வந்து டூவ சொல்லிட்டாரு, இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா டோன்ட்ட சொல்றாரு. என்ன டோன்ட் அப்படின்னா கிளைபியம் மா ஸ்ம கமஹா. என்ன அர்த்தம் அப்படின்னா கிளீபத்தன்மையை அடையாதே. கிளீபத்தன்மைனா என்ன சுவாமி? நியூட்டர் ஜெண்டருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கிளீப அப்படின்னு கிளீபபாவம். நியூட்டர் ஜெண்டரா இருக்காங்கல்ல, நம்ம அலிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்பெல்லாம் பேரை மாத்திட்டோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு, இருபால நல்ல பேர் சொல்றாங்க. இது வச்சுங்களேன், நியூட்டர் ஜெண்டர்னே வச்சுங்க. அலி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம், யாரையும் இழிவா பேசுறது இல்லை. அது மாதிரி எனக்கு நிறைய பேர் இங்க திருவண்ணாமலையில நிறைய பேருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா சிநேகமா இருக்கு. அவங்களுக்குலாம் அர்த்தநாரீஸ்வரர் சுரூபமா இருந்து அவங்கள பார்த்தாவே நான் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க இங்க. நான் எப்பவுமே அவங்கள பார்த்தா நார்த் இந்தியாலயும் சரி இங்கேயும் சரி ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்சது அவங்களுக்கு பண்றது அர்த்தநாரீஸ்வரர் சுரூபமா நினைச்சேன். அப்ப வந்து அந்த கிளீபன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளீபத்தன்மையை அடையாதே நீங்க போட்டிருக்காரு. என்ன ஏன் சுவாமி அதை அடையாத அப்படின்னா, அலியோட தன்மையை அடையாதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணுக்குன்னு ஒரு தர்மம், பெண்ணுக்குன்னு ஒரு தர்மம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் ஆயிடும். இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல நிற்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண் தன்மையும் பெண் தன்மையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிளீபத்தன்மை அப்படின்னு பேர். யோசிச்சு பாருங்க. எனக்கு நிறைய தோணும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டாய்லெட் போறோம் அப்படின்னா 2 போட்டோ போட்டிருப்பான், இல்ல ஜென்ஸ் டாய்லெட் அப்புறம் லேடிஸ் டாய்லெட் அப்படி. இப்ப இவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நியூட்ரி ஜெண்டர்ல இருக்கவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம் இல்ல. இதே மாதிரி எங்க போனாலும் 2 பாலினத்தவர்களுக்கு தான் எல்லாமே இருக்கு. இன்னும் இந்தியா ஃபுல்லா அதெல்லாம் மற்றவங்களுக்கு சேர்த்து வரல. ஆதி காலத்துல இருந்தே இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூட்ரி ஜெண்டர்ல இருக்கவங்களுக்கு அலியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். துக்கம், எவ்வளவு துக்கம்னு, ரொம்ப துக்கங்க. அவங்களை நினைச்சு பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா சகிக்க முடியாது. ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம நான் எந்த தர்மத்துல பண்றது? ஏன்னா எந்த காரியங்களை பண்ணும்போது இது வந்து முன்னாடி நிற்கும், பேசிக்கா நிற்கும். எல்லா காரியத்திலும் இது பேசிக்கா நிற்கும். கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும், என்ன பண்றது. இதே தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துட்டையும் இருக்கு. நான் தான் சொல்றேன், நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரி ஜெண்டரா இருக்கவங்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் திட்டுறவங்க எல்லாம் இருக்காங்க, ரொம்ப கேவலமா பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க. நமக்குள்ளாலேயே ஒரு அந்த நியூட்ரி ஜெண்டர் இருக்கு. எப்பெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ்டா இருக்குமோ, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு மாத்தி ஒண்ணு பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோமோ, அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லதும் பண்ணாம கெட்டதும் பண்ணாம நடுவுல தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை பண்ணலாமா எதையோ பண்ணுவோம். இது எல்லாத்துக்கும் பேர் என்ன பேர் அப்படின்னா கிளீபத்தன்மை அப்படின்னு பேர், பேடித்தன்மை அப்படின்னு பேர். அப்ப வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளைபியத்தை அடையும் போது ஒரு யுத்த களத்துல ஒருத்தன் நிக்கிறான் அப்படின்னா
இந்த யுத்த களத்துல வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க இருக்க வீரர்களை வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளை கொல்றது மட்டும்தான் அவனோட கவனமா இருக்கணும். அந்த இடத்துல வந்து அர்ஜுனனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப இரக்க குணம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிடுச்சு. பெரிய இது வந்து பாத்தீங்கன்னா இரக்க குணம் உண்டாச்சு. அந்த இரக்க குணம் உண்டானதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரபலமானது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியர் சஞ்சய் வாச்சேன வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து அதை சொல்ற கிருப்பையா தம் ததா கிருப்பையாவிஷ்டம் அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம் அப்படின்னு 2வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்திலேயே சஞ்சயர் வந்து அர்ஜுனனோட நிலைய சொல்றார். அர்ஜுனன் எப்படி இருக்கான் அப்படின்னா யுத்த காலத்துல வந்துட்டு கிருப்பாவை பாக்குறான். என்ன முட்டாள்தனமா அதை யோசிச்சு பாருங்க. எங்க எந்த காரியத்தை பண்ணக்கூடாதோ அந்த காரியத்தை ஒரு இடத்துல நமக்கு தோணுச்சு அப்படின்னா அதான் கிளீபத்தன்மைன்னு பேரு. அப்ப செய்ய வேண்டிய காரியத்துல ஒவ்வொன்றுத்திலையும் நம்ம ஈடுபட ஆரம்பிச்சதுக்கு பிறகு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அந்த இடத்த பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறோம் அப்படின்னா அது கிளீபத்தன்மை அப்படின்னு பேரு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் மாதிரியே நம்மளும் அர்ஜுனன் என்ன பண்ணா யுத்த காலத்துல வந்து ஐயோ இவங்களெல்லாம் நான் கொன்றுவனே, ஐயோ இவங்கெல்லாம் என்னுடையவர்கள் ஆயிற்றே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிருப்பை உண்டாச்சு. சத்துருக்கள்னு பார்க்காம நண்பர்களாவும் சொந்தக்காரவங்களாவும் பார்த்தான் அப்படின்னா அதுதான் கிளீபத்தன்மை. அப்ப என்ன ஆகும்? சோர்ந்து போய் உடம்பு வந்து பாத்தீங்கன்னா சோர்ந்து போய் மனசு சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யாம அந்த தேர் தட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இத பார்த்துதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார் ஆச்சாரிய கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், ஹே அர்ஜுனா, ஹே பார்த்தனே, என்ன பண்ண அப்படின்னா கிளைபியம் மாஸ்மகமஹா, கிளீபத்தன்மையை அடையாதே, பேடித்தன்மையை அடையாதே, கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாத, ந ஏதத்து துவயி உபபத்தியதே, உனக்கு இது பொருந்தாது அப்படின்னு 3வது ஸ்லோகத்துல முதல் லைன்ல சொல்லியாச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முமுட்சுவா இருக்கிறவனுக்கு என்ன அப்படின்னா இதேதான். முமுட்சுவா ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைலமா, நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள்ல எப்பவுமே டைலமா இருந்துகிட்டே இருக்குங்க. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பேக் ஃபயர் பண்ணணும். பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது, 4 பக்கமும் பார்க்க கூடாது. எனக்கு மோட்சம் அடையணும், எதிரிகளை கொல்லணும். அவித்யா தான் எதிரி. ஒரே எதிரி நமக்கு யாரு? மோட்ச மார்க்கத்துல அஜ்ஞானம். இந்த ஆத்மா ஞானத்துக்கு எதிரானது ஆத்ம அஜ்ஞானம். இந்த எதிரிகளை கொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு? ஆத்ம ஜானம் மூல வேறா இருந்தாலும் அதுக்கு எதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு? போன கமெண்ட்லயே பார்த்தோம். எதெல்லாம் பார்க்கணும்? புத்திய பார்க்கணும், புத்தியில இருக்க சங்கல்பம் பார்க்கணும், ஞானேந்திரியங்களை பார்க்கணும், ஞானேந்திரிய விஷயங்களை பார்க்கணும், கர்மேந்திரியம் பார்க்கணும், கர்மேந்திரிய விஷயங்களை பார்க்கணும். இதை எல்லாத்தையும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோடைய ஃபைட் பண்ணணும், பார்க்கணும். எதெல்லாம் கெட்டதா இருக்கோ மோட்ச மார்க்கத்துக்கு அதோட எல்லாம் சத்ருவா நினைச்சு என்ன பண்ணணும்? எதெல்லாம் நம்மளோட உலகியல் பக்கம் இழுத்துட்டு போகுமோ, பலகீனப்படுத்துமோ, அதை எல்லாத்தையும் ஒரு சாதகன் என்ன பண்ணணும்? எதிர்த்து போராடி அதை வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணணும். அப்ப ஒரு சாதகன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமான லட்சணம் தீரனா இருக்கணும். நான் சொன்னேன்ல கட்டோபனிஷத்துல முக்கியமான மந்திரம் பராஞ்சிகாணி யதிர்ணத் ஸ்வயம்பு பராங் பஷ்யதினாந்தராத்ம கஷ்டித் தீரஹ பிரத்யேகாத்மானம் ஐக்ஷத்து ஆவிருத்த சச்சு அமிர்தத்துவ நிச்சயம். அப்ப கட்டோபனிஷத்துல யமதர்மராஜா சொல்றார், யமதர்மராஜா ஸ்ருதியே சொல்லுது, வேதமே சொல்லுது. என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா ஒரு முமுட்சுக்கு சொல்றார், என்ன பண்ணு? உள்ள இருக்கிற ஆத்மாவை பார். தீர புருஷன் ஒருத்தன் தான் என்ன பண்றான் அப்படின்னா உள்ள திரும்பி உள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்கிறான். அப்ப வெளியில நம்மளை கொண்டுட்டு போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட எண்ணங்கள், அனாத்ம விஷயங்கள். இதை எல்லாத்தையும் எதிர்த்து போர் பண்ணிதான் ஒரு தீரன், ஒரு வீரனா நம்ம என்ன பண்ணணும்? மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய வேண்டும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏதத்து துவயி உபபத்தியதே, இந்த தொகி அப்படின்னா முமுட்சுவா இருக்க உன்னிடத்தில் இந்த பலகீனமானது பொருந்தாது. அப்ப என்ன பண்ணணும்? தைரியத்தோட ஒரு முமுட்சு என்ன பண்ணணும்? இந்திரிய நிகிரகங்களை பண்ணணும். கர்மேந்திரியங்கள் அன்வான்டா போயிட்டு இருக்க கர்மேந்திரிய விஷயங்கள்ல இருந்து எடிட் பண்ணணும். எல்லாத்தையும் அன்வான்டா பண்ற கைய சும்மா இருக்க மாட்டான், கையை வச்சுக்கிட்டு எங்கேயாவது மரத்து பக்கத்துல நின்று போன் பேசிக்கிட்டு என்ன பண்ணுவான்? சுரண்டிக்கிட்டே இந்த கையில வந்து ஏதாவது கீ இருக்கும், வண்டி கீ இருக்கும், மரத்தை போட்டு தோண்டிட்டு இருப்பான். என்னப்பா அது? மரம் வந்து ஒரு உயிர்ப்பா, தேவையில்லாம இந்த கையை வச்சு இது பண்றது. காலை சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சேர்ல உட்காந்துட்டு காலை ஆட்டிக்கிட்டே இருப்பான் அன்வான்டா. அதுக்கப்புறம் தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காரு, நான் சென்ஸா வந்து காசிப் பண்ணிக்கிட்டே இருக்காரு.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்றது, மலம் போறது, இது மாதிரி. அப்ப கர்மேந்திரிய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணு. அதே மாதிரி ஞானேந்திரிய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச ஞானேந்திரியங்களுக்கான விஷயம் அன்வான்டா நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறது, கண்ணுக்கு தேவையில்லாது அநேகமா சப்தங்களை வந்து பாத்தீங்கன்னா பல பேர் பேசுற விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஃப்ளட் மாதிரி உள்ள வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொகுசை கொடுத்து வச்சிருக்கோம். ஏசியை போட்டு நல்ல பெட்ல படுத்து சுகமான நல்ல கிளாத் எல்லாம் போட்டு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி நல்ல ஸ்மெல்லு, நல்ல பெர்ஃப்யூம் போட்டுக்கிறது, நல்ல டேஸ்ட், நாக்குக்கு நிறைய டேஸ்டா தேடி போறது. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவுத்து விட்டுறது, இந்த மனசு பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறது. இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஒரு முமுட்சு என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையில்லாத சங்கல்பங்கள், புத்தியில இருக்க சங்கல்பங்கள் எல்லாம் இதை பண்ணணும் அதை பண்ணணும் நம்ம இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த சங்கல்பங்கள் எல்லாம் அன்வான்டா இருக்கிறது எல்லாத்தையும் எடிட் பண்ணணும். அப்புறம் புத்தியை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவேர்னஸோட புத்தியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். புத்தியையும் மனசையும் இந்திரியங்களையும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ ஒரு வீரன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் அப்படின்னா கிளீபத்தன்மையை அடையக்கூடிய, அது மோட்சத்துல இருக்கக்கூடிய, மோட்ச மார்க்கத்துல போகக்கூடியவன் ஒரு தீரனா ஒரு வீரனா வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். கிளீபத்தன்மையை அடையக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, தைரியமா ஃபைட் பண்ணணும் அப்படின்னு இந்த ரெண்டாவது உபதேசம் இதன் சொல்லப்பட்டது. கிளைபியம் மாஸ் மகமஹா, இதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கட்டளை. பேடித்தன்மையை அடையாது, கிளீபத்தன்மையை அடையாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி, அடுத்து மூணாவது உபதேசம் இருக்கு, கட்டளை இருக்கு. அது என்ன நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ கிருஷ்ண 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 நாராயண.